என்னடா முளையால அரைச்சு கொண்டு வர என்ன கதியாக்க போறானோ எல்லாரும் சண்டைக்கு. இங்கே நாரதராக வேறம் தாங்கி ஆட்டு மக்கள் எல்லாம் இன்பமுற்று கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்டு மக்கள் நாட்டு மக்கள். நாட்டு மக்களா? நான் கூட ஆட்டு தலையாக கொண்டு பார்த்தேன். இங்கே நாரதராக வேடம் தாங்கி நாட்டு மக்களை எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் காத்திராஜா அவர்களுக்கு, சாமி அவர்களுக்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். சிறப்புரை இல்லடா, சிறப்புரை. யாரு அம்மாவுக்கு விருந்தாளி வந்திருக்காரு. ஏதாவது பேசுவீங்கன்னு நீ மிளகாய கையில் வச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு தானா? ஐயோ, இந்த இங்கே நாரதராக சிறப்புரை ஆட்டுவதற்கு ஐயா 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 உங்களை கும்புனே ஒரு பாடியை கொண்டுறாதிய நம்பி 180 நாடா வாங்கியிருக்கு. சிறப்புரை ஆற்றுவதற்குன்னு ஒரு ஐயா ஐயா எம்ஆர்ஐ ஸ்கேனே போட்டலாம், சிடி ஸ்கேன் வேணாம். உங்களுக்கு கும்புனே அவர் என்ன இப்ப பேசிட்டாரு, என்ன செஞ்சிட்டாருன்னு அவருக்கு பொண்ணு எவ்வளவு நாள் நான் ஒன்னே வர சொன்னாடா. ஏசுப்பா வாயை திறந்து அவர் என்ன கிழிச்சுட்டாரு? பொன்னாடு என்ன வல்ல தம்பி பேசுறி அண்ணன் வெளியே போயிட்டு வந்துட்டேன். மீண்டும் மீண்டும் சின்ன பயலுகடா. சின்ன பயலுக சார்பாக மருதமணி அண்ணனுக்கு 101 ரூபாய். நாச்சி சரண் அரவன் சரண் விஜய் கொடூரமா எங்கடா எங்க துவையரைக்க போறேன். யாராவது என்னை தொட்டா கண்ணுல 10 மிளகாய் வைப்பேன். அதுக்காக 10 மிளகாய் கொண்டு வந்திருக்கேன். யாராவது நீ தொட்டு பாரு. எங்க சரி இருக்கட்டும். ஏன்னா உங்களை இவ்வளவு பாராட்டி அவர் ஒரு பொன்னாடை ஊத்திட்டு போறாருன்னா நீங்க திறமையானவங்கிறத அவர் நிரூபிச்சு காட்டிட்டு போறாரு. போத்தலே சாதாரண மணியே கிடையாது. மருதமணி வந்து உங்களுக்கு பொன்னாடை ஊத்திட்டு போறாருன்னா அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால நீங்க ஒரு திறமையானவராக இருப்பீங்கன்னு எனக்கு உங்க மேல ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பக்தி. திறமையான ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க திறமையான ஆளு. பயம் பக்தி எனக்கு உங்க மேல வந்துருச்சு. திறமையான ஆளா இருப்பீங்களா? இருப்பீங்கன்னா அப்ப இல்லைன்னு நினைச்சீங்களா? பேசி போன பஸ் திருப்பி கூட்டி வராங்களே. எங்க சிங்கத்திட்ட பேசி பாருங்க, பேசி 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 ஜெயித்து பாருங்க. சனியன் ஜெயிக்கல வருதா? அப்ப உங்க சிங்கத்தை நான் நெருங்க முடியாது. எங்க சிங்கத்தோட ஒரு கேக்குற கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? நான் எப்படா கேள்வி கேட்க சொன்னேன் அந்த அலே வருதுடா. நமக்குள்ள விஷயம் நமக்குள்ளே இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மளுக்கு தானே தெரியும். அப்போ நாங்கள கொடூரமா யார பக்கத்துல வர மாட்டோம். போடா ஐயா, இந்த முகத்தை உள்ள நீங்க கிளம்பி போனீங்கன்னா இந்த முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. அடையாளம் தெரியாது காலையில, இப்பவே அடையாளத்தை பார்த்துட்டு போயிருங்க. நம்மால தான் நான் நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. நான் மட்டும் நான் தப்பிச்சிருப்பேன். அப்ப நான் போயிட்டு வரேன். ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்லுவேன். கேள்வி தெரிஞ்சா வர தெரியல நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். என்ன வேணாலும் ராமாயணம் 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு நீ 2400 பாட்டு சென்னையில ஏத்தி வச்சிருக்கேன். சரி, இடத்து பேரு வேலிமலை சாரல். உன்னை அறிவாளின்னு சொல்லியிருக்கேன். சரி சரி சரி. ஒன்று
நான் பேசும்போது குறுக்க பேசுற சரி சரி இல்லையா? சரி, சரி. நீயே பேசியா? சரி கோஜிரா நீ பேசுடா. முட்டா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கா? அண்ணா, சரி கோஜிரா பேசிட்டு இருக்க, அப்புறம் சரி கேவலம் கோஜிரா டேய் சும்மா இருடா. பேசும்போது அவருக்கு பிரஷர் கோஜிராது. இடத்து பேர் வேலிமலை. பேசிக்கிட்டு இருக்கேன். இடது பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்றீல்ல, நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு உண்டான விளக்கத்தை படி நீ சொல்லிட்டு போறியா? நீ என்ன சொன்னாலும் தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம இடத்துக்கு எதுக்கு விளக்கம் சொல்லணும்? அப்படி பேசுறேன். சொல்லு. ஆம்பளதானா? சொல்றா. நான் ஆம்பளை சொல்லலடா. வால்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். ஆமா. இல்ல ஓவாங்கடா. இல்ல பேசுறடா. 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 ஓவாங்கடா. இங்க நில்லு. டேய் அது நம்ம தவறா பேசுறா. நீ பேசுறா. நீ இருக்க தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். வால்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவால்மீகி பேருக்கு ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லி போயா? நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான். நாடகத்துக்கு வந்தா முக்கோமாயா கூடாது. அவன் நக்காடான்னு வேணா சொல்லுவாங்க, முக்கோமா கூடாது. வேதசரமாய் என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு நெல்ல காய போட்டா அள்ளிட்டு போய் அரைச்சிடுவாங்க. வேதசரமாய் என்று சொல்லக்கூடிய நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் மண்டியாட்டுல நரம்பு தளர்ச்சி. அவர் வாட்டு பேச்சு போறா, நீயா மண்டியாட்டுற? அப்படி சொல்லு. அவர் பேசட்டா. மழை நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. குறுக்க பேசிட்டீங்கடா. ஏடா குறுக்க பேசி. உன்னை நான் கூப்பிட்டேன் நாடகத்துக்கு. இங்க நில்லு. ஒரு அடி மட்டும் வாங்கி பாருங்க. என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் வலதோக்க நிக்க மாட்டேன். மழை பொழிந்தது. மழை பெஞ்ச சிவபெருமான் நெல்லுக்கு வேலி எடுக்கிறார். திருநெல்வேலி மேற்கு. நீ சரியான ஆளு. என்னடா அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கு? அந்த அம்மா சிரிக்குதே. ஒரே தான் சிரிக்கிறா. சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கமணி இடையிலே கோடுபட்டு திருச்செங்கோடு இருக்கு. ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இடத்துக்குண்டான விளக்கத்தை பண்ணி சொல்லு பையா. சிவனும் சக்தியும் ஒன்று. என்னடா தலையில முக்காட போட்டு
அண்ணனுக்கு பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி பிரிங்கி அமிர்தமலையை பரங்கி விளக்கு சொன்னீங்க. நீ சரியான இவ்வளவு நேரம் பேசுறனே, ஒரு வார்த்தை சண்டால எங்கேயே என்ன பேச விட்ட? ஒரு வார்த்தை நான் பேச விட்டா தான் பேச முடியும். இடங்களுக்கு சிறப்பு இருக்கிறது இல்ல? அதான் பல சிறப்பு இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். துறப்புலடா, சிறப்புடா. தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியனால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டியதனால் தேவகோட்டை என்று பேர் வந்தது. நாடார்கள்லாம் சேர்ந்து கட்டினா சாதி தந்தை எழுத்து விட்டா. ஐயோ உடைய கும்புறடா அப்பா. சாதி கலவரத்தை எழுத்து விட்டுறாங்க. சரி சரி. புதுக்கோட்டை புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. பழைய கோட்டை. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நல்லா கேளுங்க. இப்போ உங்க ஏரியா அந்த தொண்டி அந்த மாதிரி மணமேல்குடி அந்த மாதிரி தானே இருக்கு? ஆமா. அங்க மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடி? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சரக்கு வாங்கிட்டு போய் மணல் மேல் வைத்து குடித்தனால் மணமேல் குடி என்று பேர். கைதட்டி 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 உங்கள் சிறந்த இதோ வருகிறார் முகாய் சத்து. கேட்கிற கேள்விக்கெல்லாம் டொக்கு டொக்கு என்று பதில் கூறிய. டொக்கு இல்லடா, டக்குடா. ஐயா 3 டக்கு வச்சிருச்சு அந்த ஞாபகத்திலே பேசு. அதான். சரி சரி. நல்ல திறமை. எப்படி எல்லாம் படிச்சிருக்கேன்ல. இவர்தான் வாத்தியாரு. அடி வாங்கி கொடுத்துறாம ஒரு செவக்கி இருக்கணும். கொண்டே ஒண்ணு. நம்ம கரூர் பக்கம் ஆமா ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி. நீ நான் அட்டி தட்டி கோயில் கணக்கொலக்கு பார்க்கல. சரி. அந்த குறிப்புல உள்ளவன் அங்கே போய் அடிக்கினேன், அங்கே உள்ளவன் இங்கே போய் அடிக்கினேன். சரி. அடிச்சு பல்லு விழுந்துருச்சு. இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். ஏம்பல் ஏம்பல் என்று பேர். தவறா பேசல. ஓம் பல்லுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் மொட்டை நாக்கு, வேற ஒன்று தவறா பேச மாட்டேன். அந்த பையன் தங்கமான பையன். எப்படி படிச்சிருக்கேன் தம்பி. அது என்ன பல்லு? ஓம் பல். ஓம் பல்றா. சரி, இன்னும் ஒரு ஊர் கேட்குறேன். நல்லா கேட்க. அந்த மணமேல்குடி அடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கல, அங்கே ஒரு கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு. ஏன் அதுக்கு கட்டுமாவடின்னு ஒரு கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து சரி கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து இருங்க. ஒரு இதுதான் ஒரு வரலாறு சரியா சொல்லணும். கடலுக்கு போய் மீன் பிடிக்க சொல்றேன். மீனவர்கள்லாம் கடலுக்கு சென்று சரி மீன் பிடிச்சிட்டு வந்து சரி காலையில் அந்த ஏலக்கடையில் கொட்டுவாங்க. சரி. ஒரு ஆள் சொல்லுவாரு முரல் 1500 ரூபாய்ன்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் கழுத்தி போடா கழுத்தி 1000 ரூபாய்ன்னு சொல்லுவார். சரி. ஒரு ஆள் சொல்ற ஊடகம் 2500. சரி. கட்டுமா கட்டாதா புடி அதே கட்டுமாவடி. கைதட்டி கைதட்டி கைதட்டி. நான் படிச்சிருக்கேன். சரி. திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு. இங்க இருந்து ஒருத்தன் போய் அங்க இறங்கி நிக்கினேன். சரி. டிரைவர் வர 3:45 கொண்டு இறக்கிட்டேன் சீக்கிரமே. சரி. அவன் ரூட் தெரியாம திருன்னு முழிக்க பயத்துல புருன்னு போவ. சரி. சரி. காரைக்குடி ஏன் பேர் வந்துச்சு? காரைக்குடி ஏன் பேர் வந்துச்சா, காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததினால் காரைக்குடி. படிக்கணும் சும்மா நாடகத்துல போடுவாரா? திறமையா இருக்க. சரி. தம்பி ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்லு. திருமயம் என் பேர் வந்துச்சு. திருமயம்னா திருனா உயர்ந்த,
மையம்னா நடுவே. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே இருப்பதனால் திருமையம். திருமையம். சரி, புதுவயல்னு ஏன் இருந்துச்சு? அது ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து புதுசாக வயல் வாங்கினதுனால் புதுவயல். ஒருவேளை பழைய வயலா இருந்தா? தம்பி பேசுறா. இல்லை சாமி, புது வயலுக்கு வழக்கம் சொன்னேன், பழைய வயல்னா தெரியாதா? எப்படி? என்னடா நீ நிக்கிறேன்னு? பழைய பழைய வாடா, பழைய வயலுக்கு சொல்லுப்பா. வாடா. இருங்க சாமி, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் பழைய வயல்னு வேற? உன் பக்கத்துல இருந்து எல்லாரும் புழுதுக்கு தாண்டா நசுக்குவாங்க. இல்ல, புது வயலுக்கு வழக்கம் சொன்னா பழைய வயலுக்கு வழக்கம் சொல்ல மாட்டோமா? இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்ல தெரியாத மாதிரி ஆக்குறீங்க. தெரியாதா உங்களுக்கு? சொல்லு. தெரியும்ல? தெரியும்ல, சொல்லு. விரும்பி போட சொன்னாரு. சம்பளத்துல 1000 ரூபாய் பிடிச்சுக்கிறேன். புது வயலுக்கு விளக்கம் சொல்ல. பழைய வயலுக்கு வரணும். பழைய வயலுக்கு அங்கேயே நில்லுங்க. ஏன் அப்படியே நடந்து நடந்து வர்றீங்க? ஒரு நாள் பூல கோடு ஓட்டணும். இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். சாமி, நீங்க பேசிய வார்த்தை தவற மாட்டேங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நாங்களும் அதே மாதிரிதான். இந்த கோட்டுக்கு அங்கிட்டு நாங்க வரமாட்டோம். சரி, நீங்க அதே மாதிரி உண்மையான சாமியா இருந்தா அந்த கோட்டுக்கு இங்கிட்டு வரக்கூடாது. வரமாட்டேன். பயப்பட, நீ அந்த ஆள் வரமாட்டேன். எங்கிட்ட கோடு ஓட்டுக்கல. நீ விவரமான ஆளு, எனக்கு தெரியும். போய் பாய்ந்துக்கிட்டு தெரியுவேனா? கோடை தாண்டுற மாதிரி தெரியுதுடா, ரவுண்ட்ல வர்ற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி இருப்பாங்க. பாப்பு பாப்பு. என்ன ஓடு வாழம் சுத்தி வர்ற மாதிரி தெரியுது. என்ன கட்டியா? எப்படா சொல்லுங்க பழைய வயலுக்கு? பழைய வயல் ஏன் பேர் வந்துச்சுன்னா, அத புதுசா ஒரு ஆள் வாங்கி போட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு. சரி, போயிட்டு 6 வருஷம் கழிச்சு வந்தாரு. பழசாகி போச்சு, வேலிக்கல் எல்லாம் முளைச்சு. அதே பழைய வயல். இந்த வசனத்தை சொல்ல முடியாது. மேலூர்னு ஏன் பேர் வச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து பைக் எடுக்கல 5 கிலோமீட்டர். கீழூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, கீழூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க இருந்து வண்டி எடுத்து பிரேக் பிடிக்காம கீழே வருதா, அதான் கீழூர். சரி, நல்ல திறமையான பேச்சு. எப்படி படிச்சீங்க? படிச்சிருக்கல சும்மாவா? உங்களுக்கு வாத்தியாரா, நீங்க அவருக்கு வாத்தியாரா? வாத்தியாரு. சரி சரி சரி. எங்களுக்கெல்லாம் வாத்தியாரு வேறவங்க. அவச்சா இறந்து விட்டாரு. எப்படி மசூர் நான் இருப்பேன் சொல்லி கொடுத்தேன் நமக்கு. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஏய், போட்டியா? எங்க போட விடுறாங்க? போடவே இல்ல. போடும்லவே புருஷன் கார்ட்ட போட்டு விட்டுறாங்களே. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? மறுபடியும் பார்க்கலாம்டா. பாப்போம். மொத்தம் நாங்க 10 பேர் வரோம். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். அப்படியா? பாப்போம். தக்கன் வசிஷ்டன் பிருகிருது மரீசி புலஸ்தர் ஆங்கிரசரா திரிப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீங்க 7 பேர்னு சொன்னீங்கல்ல, பேர் சொல்றாப்பா. தங்கராசு, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, ரோகு, மருதமணி, வீரத்தேவன். அருமையா சொன்னடா. இது வரல யாருமே அண்ணன் தம்பி 7 பேர் சொல்லல. ஆனா உண்மையாவே சொல்றியா? மிக சிறந்த நீ அறிவாளி. சரி, மறுபடியும் திரும்ப சொல்லுப்பா. தங்கராசு, மலையாண்டி, லோகு, முனியாண்டி, மருதமணி, வீரத்தேவன். என்ன ஆறுதே வந்திருக்கு? இன்னொருத்தங்க ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போட்டேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? 3 அண்ணனுக்கு தம்பிங்க. தம்பி எத்தனை பேர்? தம்பி 3 பேர். 3 தம்பிக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். இல்ல அண்ணனா தம்பியா? இருங்க, போய் கேட்டு வந்துடுறேன். டேய், அண்ணனா தம்பியாடா? அண்ணன் தம்பி தான். முதல்ல வந்தவனி மூத்தவன், கடைசியில் வந்தவனி இளையவன், நடுவுல பிறந்தவனி. நடுவுலவன். நீ எங்க பிறந்த? தேவட்ட பெரியாதிபத்துல 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு, வெள்ள ஊசியில உறந்தேன். தேவவட்ட பெரிய ஆஸ்பத்திரியில. எத்தனை நம்பர்? 3ஆம் நம்பர் ரூமு, சித்ரா நரசு. அது நம்பருக்கு கடைசி 89 வரும்.
ஊசி என்ன ஊசி? இந்த அவங்க நம்பர்ல மாட்டி விட்டுறாதடா. ஊசி என்ன ஊசி? வெள்ளை ஊசி. நீ பிறந்ததா? வெள்ளை ஊசி பிறந்தவனடா. அது வெள்ளை தாடா இருக்கு, மருந்து எடுக்கிறது. அப்ப அண்ணங்களா தம்பி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர். 3 பேர் இருக்காங்கல்ல, தம்பி 3 பேர் தானே? 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு வந்து 3 தம்பிக்கு அண்ணன் 7 பேர். 3 தம்பிக்கு அண்ணன். அண்ணன் கணக்குல புலி. தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல. நான் நாடாத்துல சேர்க்கறதுக்காகவே 3வது படிக்க வச்சுட்டேன், சேர்த்தேன். தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 தம்பிக்கு 1 2 3. 3க்கு எண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. தம்பி 3 பேர்டா. எத்தனை அண்ணன்டா? தம்பி 3 பேர்னா சொல்லுவோம்ல, என்ன அவசரா? அதட்டி பேசப்பட அதட்டி பேசுறான். நம்ம ஊர்ல வந்துட்டு உன்னை நம்பிட்டு நான் வந்திருக்கேன், நீ எங்க வர? தம்பி 3 இல்ல, அந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 3 தம்பி. 3 அந்த தம்பி இல்லடா, அவன் சின்ன தம்பி, அவர் இருக்கிற பெரிய தம்பிடா. 3 தம்பிக்கு வந்து 3 பேர். தம்பி 3 பேர்டா. அவங்களுக்கு எத்தனை அண்ணன்டா? 4 அண்ணன். அப்படி சொல்றா. வெங்காயம் இருக்காரா? 4 அண்ணன் தானே? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் 3 அண்ணன். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? 4 பேர். எத்தனை தம்பி? 4 பேர். சரி, அண்ணன் எத்தனை அண்ணன்? 4 பேர். தம்பி எத்தனை தம்பி? 4 பேர். மொத்தம் எத்தனை பேர் வர்றாங்க? 8 பேர். நீ எத்தனை பேர் சொன்ன? சத்தியமா எங்க அம்மா தனால எனக்கு தெரியாது. 7 பேரா 8 பேராடா? சாமி 7 வருது. 7 பேரா? இப்ப இவன் 8 பேர் கணக்கு சொல்றியா? அவன் சொன்னது 4க்கு. ஐயோ, இப்படிதான் நாடத்துக்கு வந்திருக்க மாட்டேனே நானு. நீ சரியா சொல்லுமா, கைவிடியா? வேணாம். என் கையில திறங்கு இருக்கு, கையை பிடிச்சி நெருங்கிறது. சாமி 3 தம்பிகளுக்கு அண்ணன் 4 பேர். 4 பேர். 3 அண்ணனுக்கு தம்பி 4 பேர். அப்ப எத்தனை பேர்? பெரிய மாதிரி என்னமா பெரிய பயங்கரமான என்னது நடிச்ச யாரு கிழிச்சு விடுவாங்கற யார் நடிக்கிறது? இத புடுடா. சரி போனா போகுது. நீ தெரிஞ்சிரு, எனக்கு தெரியும். மாலையை மட்டும் கலட்டி இந்த டயலாக்லாம் நீ பேச வேண்டாம். எனக்கு தெரியும்னே. அம்மா என்ன பேசுங்க. கிழிச்சு விடுயா நீ? யாரு? டேய் படிச்சுதான் கல்விக்கு அதிபதி கலைவாணி. எனைட்ட சரஸ்வதி எனைட்ட குடிங்க. கொடுக்காதா நீ? பாப்பா பேசி பாப்போம். சரி போனா போகுது, விளையாட்டு பேச. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன ஒண்ணு நீ? என்ன தெரியும்? என்ன அந்த ஒரு ஜம்பு தண்ணி எடுத்து வாடா. அந்த வேலை இங்க வச்சு விட சரியா? என்னது? பேசி பாப்போம். கல்விக்கு வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிவிட்டு வெள்ளை கமலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனம் அரசோடைய சரியாசனம் வைத்ததே கலைவாணி. எனைட்ட சரஸ்வதி குடி இருக்க கலைவாணி இருக்கா? பேசி பாப்போம். நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்லுவேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரைமுக துதுமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானே. மானமே நன்னா மனமன்னு மனமன்னு மானாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானாமன் மண்ணி முன்முன்னே நன்னினும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. கைதட்டி எங்க திரும்ப சொல்லு பாப்பா. ஒரு நேரம் தான் சொல்ல முடியும், அப்புறம் ஓயாமலாம் சொல்ல முடியாது. அருமுகனி அந்தமனம் குன்றுமோ கரமுகனி எட்டிகமாகுமா இரும்பு கோணீட்டில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணீட்டில் நாமது கெஞ்ச பேசி துடித்து தடித்து தோகை குத்தாரம் கடிவாளத்து காற்று காரம் சொல்லியிருக்காங்க. எங்க திரும்ப சொல்லு பாப்பா. எப்போ நகம் விட்டுற? சரி, அந்த அளவுக்கு போட்டி வந்திருக்கியா? பார்க்கலாம். பாப்போம். உமக்கு எமக்கும் போட்டி பாப்போம். ஒண்ணு அந்த இடத்துல நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கல, நீங்க தோக்கணும். சரிப்பா, பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வெற்றி நீ தோல்விட்டால் சரி, இந்த மேடையில இப்பவே நீங்க 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த கோவிலோட மேடையோட சேர்ந்து ஒன்னா சுத்தி வரணும். நாங்க சுத்தையில கரண்ட் இல்லாம போயிடணும். சாமி, இந்த மேடையில நாங்க தோத்துட்டோம்டா, நீங்க ஜெயிச்சிட்டா 2 வாரம் உள்ள போயிடுறோம். இத பேச முன்னாடா உடம்புல ஒட்டு துணி இல்லாம சுத்தணும். யாரு? நீங்க 2 பேரும். நாங்க தான் தோக்க மாட்டோமே. எதுக்கு இத கேட்டாளா? நீ வெற்றி நான் தோல்வி விட்டால் சரி, இனிமே நான் இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன். ஏன் வேற கட்டை இருக்கோ?
சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டால் சொரணைகள் சுருக்கென்று சொல்லடி படுவாதாம் என்று சொன்னார்கள். காணக்கண் கூசியே கையறுக்கனாரதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என்பெல்லாம் பட்டு எரியறது ஐயோ அன்புலால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. சிறப்பியா என்ன திறமையானவர் தான் நம்ம நகைச்சுவை நடிகர் நினைக்கிறான். ஆனால் திறமையா கவி பேசும் பொழுது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு நாரதருக்கோ ஒரு ராஜநடிகருக்கோ நீங்கள் படிச்சிருக்கலாம் போல தோணுது. படிச்சிருக்கேன் அப்படியா? அதை கேட்டாரா கருத்து குடிச்சத சரி அது இருக்கலாம் இருக்கிறது. கவையாகி கொமாகி காட்டை திணிக்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோச குறிப்பதை மாட்டாத நன்மரம் சொன்னார்கள். உள்ளம் கவர்ந்து ஓங்கி சினம் காத்து கொள்ளும் முன்மன்க பேர்த்து வித்தல் ஹரிதோ பிரம்மம் சொல்லியிருக்காங்க. குரங்கன்று கூத்தாடி குளத்தை கண்டி அரங்கு முன் நாய் ஆடி பாடி கொண்டாது போல் கரங்க நீட்டி பேசும் சிறங்கலாட்டி வச்சு அறிவிடாட்சி என்று சொன்னார்கள். பொன்னாயி மணியாயி புறமாயி அகமாயி புனிதமாயி மண்ணாயி மலைய ரவியாயி மற்றுமாயி முன்னாயி பின்னாயி நடுவுமாயி சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கல ஒருவான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார்கள். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திறமை உண்மையா அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த திறமை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு உண்மையா எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல நான் உங்கள்ட்ட போட்டின்னு ஒன்று வந்திருப்பேன். நீங்க நகைச்சுவை மட்டும்தான் பண்ணுவீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா இந்த அளவு அறிவு திறமையானவர்கள் நீங்க பேசிக்க மாட்டீங்க எனக்கு தெரியாது. அதனால வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. சபை நான் வந்து ஏன்னா என் பேர் நாரத தந்தை பிரமா தாய் கலைவாணி பாட்டு மகாஸ்து பாட்டி கேட்டது நான் தலைவி அதெல்லாம் ஒண்ணு பார்க்க அதெல்லாம் ஒண்ணு பார்க்க யாரு கேட்டது தங்கச்சி நீ தூங்க 5 மணிக்கு வந்தா போதும் மாலை மாட்ட தங்கச்சி வரவே வேணாம். இன்னைக்கு பிறந்த நாள் நீ கோயிலுக்கு போ வண்டி எடுத்து கிளம்பு. இல்ல அப்ப சொல்லிட்டு போங்க நான் தோத்துட்டேன் நான் சொல்லிட்டு போங்க. தோத்துட்டேன்லப்பா பாராட்டி இருக்கேன்ப்பா. அட பாராட்டி பால் விட்டு தேர் விட்டு எங்களுக்கு வேணாம். ஏய் மக்கள் எல்லாம் நீ வள்ளியோட சந்திக்க அட வள்ளியோட சந்திக்கவே பிறந்த நாளோட நிம்மதியா இருக்க மாட்டாங்களே. வள்ளியை சந்திக்க வேணாம்லப்பா வள்ளியை சந்திக்க வேணாம்ல. தங்கச்சி நீ வீட்டுக்கு போய் கோயில் ஓலத்துல சாப்பிட்டு பிரியாணி கிண்டி எல்லாரும் தின்னுக்கலாம். பேசுற மைக்கில பேசுற அங்கிட்டே போய் வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம் வேளத்தில் பட்டருவோ கோல் பந்தில் பெய்யாது நெற்றில் பறந்த எக்கூடா பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கூடும் என்று சொன்னார்களே. அப்பத்தா செத்த நாளா நீ பேசிக்கிட்டு போதே தோத்துட்டேன் சாமி சொல்லிடுவாரு. முழுசா நீ பேசி என்ன சமாளிக்கிறேன் பேச வந்து மறந்துட்டேன்டா. காணாக்கான் கூசியா கையா இருக்கேன் நான் இது இல்ல இல்ல பருக்காய் பச்சாடுனா உருக்கு போகும்போது அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஆளு கூப்பிடவே இல்லை அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு முடிச்சிடறாங்க. உள்ள உட்கார்ந்துருக்கேன் பேச போட்டுக்க 2 பேரும் நாய் பட்ட பாடம். நீ என்னடா துணிமணி துவைக்க வந்த மாதிரி நிக்கிற. விரல் நனைக்கு மோதிர வேண்டும் விறகு இருவர் புகழ்ந்து வேண்டும் இடையில் பஞ்சன் பட்டேன் வேண்டும் அவர் கூறு கொண்டு நஞ்சனி வேம்பன் நன்றி சொன்னார்கள். அகழ்வார் தாங்க அகழ்வாரை தாங்கும் நிகழ்வு தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லியிருக்காங்க. சரி எப்படியாவது காப்பாற்றலாம்னு நினைச்சேன். ஆனா நீ 2 பேரும் அம்மனை குண்டியா போயிட்டே ஆகணும்னு முடிவு வந்து என்ன பண்ற நாங்க அம்மனை குண்டியா நாங்கெல்லாம் வந்தனால இந்த ஊர்ல மழையே நின்றது. நாங்களாவது தோக்குறதாவது போட்டினும் போற்றவர் வருகுடாவினை தொட்டினும் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றி மாற்றி கூட்டினும் அவர் கொடியராவன் சொன்னார்கள். எப்ப எங்கே கண்டாலும் தெரியாமல் ஆட்சியை போட சொல்லியிருக்காங்க. புத்திமான் பலமானவன் பலமுறான் புத்தி ஏற்றால் எத்தனை விதத்தில் விடுறது வந்து எதிரும் மற்றொரு குருமை கூட்டத்தை விட்டதற்கு செயல்களை ஊமை விழாம் என்று சொன்னாங்க. கற்கன் என்ற பிச்சை பூவின் கற்கன் என்ற சொல்லியிருக்காங்க. கற்க கசட கற்பவை கெட்டவன் அதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் இறந்தார் கேத்துக்கு போக முடியல என் பொண்டாட்டியை அனுப்பிவிட்டு கேத்து போயிட்டு வந்தாங்க. யாதனி உழுதுண்டு உழுது கொள்ளக்கார புல்லு 500 ரூபாய் சித்தாளுக்கு சம்பளம். மற்கொள்ள விரும்பி வெந்தயம் உளுந்தம்பருப்பு
பொறுக்கி அகந்து போறீங்க 3 சோப்பு 10 ரூபாய் கம்பெனி விளம்பரத்துக்காக வைக்கிறோம் 1.5 கிலோ சர்ப்பு தூள் பாருங்க 100 ரூபாய் வண்டி கிளம்ப போகுது வேமா நல்ல தக்காளி நாட்டு தக்காளி 3 உள்ள தக்காளி 100 ரூபாய் 100 ரூபாய் பாருங்க நம்ம வண்டியில பாருங்க கவர் தேவையில பாத்திரம் எடுத்து வந்தால் போதும் நீங்க வாங்கலாம் நல்ல மாம்பழம் நாட்டு மாம்பழம் 4 கிலோ மாம்பழம் 180 ரூபாய் வண்டி போகும்போது வந்து வாங்கிக்கங்க வண்டி போகும்போது வந்து 2 வண்டி வந்திருக்கு 8 குணமும் எங்க ஓட முட்டிட்டு முளைத்து உறிஞ்சதுங்க கட்டி ஓடாத பேனு ஓடாத சைக்கிள் ஓடாத கலர் பொருள் வாங்கி காசை உடனே கை மேல காசு கொடுப்போம் கற்பனை பாத்தீங்க கஸ்தூரி ஏற்பட்டு கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரை மறந்த போட்டு கொண்டு விட்டு அப்படியே நம்ம உடனே வேளாங்கண்ணியில ரூம் போட்டு சடார் மடார் என்று அடி பொறுப்புற வழியில் விதித்தாலும் அதற்கு நற்கணும் நில்லாய நெடுஞ்சுரை என்று அழகாக பாடினேன் அதற்கு பையுரை வளர்ந்து பாலுரை வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ அறியே அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ அறிந்தால் பையூர் பாலாய் முடியாது என்று எந்த ஊர் என்றீர் இருந்தோர் நீகளி அந்த ஊர் செய்தி அறிகிறோ வந்தவர் முப்பாலும் பாலாய் முடிவு சூன்யமாய் அப்பாலும் பாலி என்று அறிய என்ற காயமேது பொய்யடா வெறும் காற்று அடைத்த வையடா மாயவனா குயவை செய்த மண்மான ஓடனா ஊத்தை குடியிலே மண்ணை எடுத்து உதிரப்புடன் உண்டை செய்து வாய்த்த உயவனார் நம்ம தான் ஜெயிச்சரு போட்ட பயந்துக்கிட்டு பேச முடியல நம்ம என்றைக்கு வாழ்க்கையில தோத்துருக்கான் மாதிரி எத்தனை சாமியை கொஞ்ச நேரம் இருக்காரு அந்த ஆளு சொல்லிக்கலாம் ஓடி இருப்பாரு ஓடிட்டார்ல ஆள் நிக்கிறாரு போயிட்டாரு இன்னும் வரமாட்டாரு தம்பங்கள் நமக்கு தெரியுமில தங்கச்சி வாமா நாங்க வெற்றி கையில தங்கச்சி